நான் உங்க அடக்கி சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலை ஆங்கரா இருக்கவங்க. அது ஒரு சேனல்ல போய் வேலை பார்த்தாங்க. சரி, ஆங்கரா அந்த சேனல்ல பல வருஷமா ஆங்கரா இருக்கவங்களுக்கும் மணிமேகலுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் கூப்பிட்டு அவங்கள ஆங்கருக்கு வான்னு சொல்லி நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அவங்களும் இல்லாம பிளஸ் அவங்க வீட்டுக்காரு யாரு நம்ம உசேன் அவங்களையும் கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப எதுக்காக வீடுனா அந்த உசேன்றவர் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர். நான் வந்து ஜாதியை குறிப்பில்ல, அவர் வந்து என்ன ஜாதி இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவரு உசேன்ற பேர்னால சொல்றேன். அவரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அதே மாதிரி அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது பொண்டாட்டிக்காக எம்மதமும் சம்மதம் மாதிரி இப்ப உசேன்ன்றவர் சபரிமலைக்கு மாலை போட்டு நான் வந்து என் மனைவிக்காக போறேன், எல்லா மதமும் சமன்ற வரவேற்கத்தக்கதுங்க. ஏன்னா பல பேர் மதத்தை ஜாதியை சண்டை போடுறதுக்கு துண்டிடுறாங்க. யாரும் நம்ம ரவுடியெல்லாம் ஜாதியை வச்சு சண்டை ஹைகோர்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வெளியே அடிச்சுட்டு என்ன ஜாதின்னு தெரியல அடிச்சிட்டான்றாங்க. இவங்களாம் வெக்கமா இல்ல? ஆக்சுவலி வக்கீல்ல போய் சொன்னா இவன் ஜாதியை பத்தி யாருமே கேட்காதப்ப இவனே முந்திரி கூட்டமான சொன்னா இவன் தான் ஜாதி கலவரத்தை தூண்டுறான்னு அர்த்தம். அப்ப அந்த அரசு நடத்துறவங்க அரசாங்கம் இப்ப இருக்க கட்சிக்காரங்க இவங்களை அரசு பண்ணி குண்டஸ் எடுத்து இவன் மேல போட்டு உள்ள வச்சிருக்கணும். ஜாதி கலவரத்தை தூண்டுறன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க கணத்துல அடி வச்சு. பிளஸ் நம்ம டாடா கோஸ்டர் மேனேஜர் களத்துக்கு போய் வேலை பார்த்திருக்காரு. எப்படி போட்டோ ஏசிஎம்ல உட்காந்து களத்துக்கு போய் இறங்கி வேலை பார்த்திருக்காரு. இதெல்லாம் அநியாயமே தெரியல. அதே மாதிரி இப்ப எதுக்காக இந்த வீடியோனா உசேன்றவரு லவ் பண்ணதுனால பொண்டாட்டிக்காக எம்மதமும் சம்மதனால எல்லா மதத்தையும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க. அதுக்குதான் சொன்னாங்க லவ் இஸ் பிளைண்ட். காதல் கண்ணை மறைக்கிற மாதிரி காதலுக்காக என்ன எக்ஸ்டென்ட் போவாங்க பசங்க. நம்ம என்ன சூரியநாராயண படத்துல ஒரு பாட்டுல ஆம்பளையின் காதல் கைக்கூட்ட போல கைரேகா போல பொம்பளையின் காதல் கைக்கூட்ட போல. அது மாதிரி ஒரு ஆண் காதலிச்சிட்டனா எக்காரத்தை கொண்டு பொண்ணுக்காக எவ்வளவு அளவுக்கு இறங்கி போவான், எவ்வளவு கீழே இறங்கி போவான், நாயோட மோசமா கூட போவான். ஆனா பொண்ணுங்க இப்ப நிறைய மாறிட்டாங்க, மிரட்டுற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க, மாறிட்டாங்க எக்கச்சக்கமா. ஆனா பசங்க லவ் பண்ணாங்கன்னா எக்காரத்தை கொண்டு ஒரு ட்ரஸ்ட் தான், நம்பிக்கை மேல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தான் குடிச்சிட்டு வேற ஒருத்தரோட அஃபேர்ல இருந்தாங்க. ஆனா இப்ப பல பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட், இப்ப ரொம்ப கம்மி. லவ் பண்றவங்க இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அது வேற எதுக்காக போயிட்டாங்க. லவ் பண்றேன்னு ஒரே ஒரு நம்ம 90s முன்னாடி இருக்கவங்க லவ் பண்ணாங்கன்னா எக்காரத்தை கொண்டு என்ன சொன்னாலும் என்ன இதனாலும் கொடுப்பாங்க. ஜாதி மதம் பேசுறவங்களாம் இப்ப முடிஞ்சு போச்சு. அவங்களாம் ஆயுசுல முடிஞ்சு போச்சு. இப்ப யாருமே இல்லை. சரிங்களா? சில பேர் இருக்காங்க. யாரும் நம்ம சுர்ஜித்தோட ஒருத்தன் பேச வந்தான், ப்ரொடியூசரா சினிமா துறையிலேருந்து. செத்தவங்க போறாத போயிட்டான். கொலைப்பட சுர்ஜித் எங்க ஜாதி இவனா ஜாதி கலவரத்துன்றான். அவன் வேடிக்கை பார்க்கறது அரசாங்கம். கேவலமல்ல? இதை பாருங்க எப்படி நான் வரவேற்கிற இந்த மாதிரி ஆளுங்களும் லவ் பண்றதுனால எம்மதம் சம்மதனால இது மாதிரி போறது தப்பே இல்லை, எங்க வேணாலும் போகலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பையன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தாலும், நான் வந்து எந்த மதம் சொல்லல, மதத்தை சேர்ந்திருந்தாலும் இந்த கேரளா கோயிலுக்கு போனதுனால சபரிமலைக்கு போனதுனால வரவேற்கத்தக்கது. ஏன்னா லவ் பண்ணதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் போவான்னு ஒரு மேற்கோள் காட்டி இந்த பையன் காமிச்சிருக்கான். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட சார் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன ஒரு நம்ம 90s முன்னாடி லவ் பண்ணா பொண்ணுங்களுக்காக எந்த எக்ஸ்டென்ட் போவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உசேன் இருக்காருல்ல, நம்ம மணிமேகலையோட ஹஸ்பண்ட், அவர் வந்து வேற மதம், இவங்க வேற மதம், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காங்க. அந்த லவ்வுக்காக எந்த எக்ஸ்டென்ட் போவான்னு அந்த பையன் வேற மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு வந்திருக்கான். வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு லவ் என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்யும். அதே மாதிரி இந்த மாதிரி கிறுக்கடுங்க இருக்காங்க. பொண்ணு முன்னாடி காதலிக்கு கண் முன்னாடி காதலி கண் முன்னே உயிரை மாய்த்து கொண்ட காதலின் அது சிசிடிவில ரெக்கார்டு இருக்கு. ரோட்டுக்கு பக்கத்துல அந்த பொண்ணோட சண்டை போட்டு ஆத்துல போய் விழுந்தான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன ஒரு கேவலமான வேலை. ஏன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இருக்காங்க? லவ் பண்ணுங்க, லவ்க்காக சாகிற வரைக்கும் கஷ்டப்படுங்க. ஆனா சாவு மட்டுமே எடுக்க முடிவு இருக்காதீங்க. சரிங்களா? இது வந்து அந்த பொண்ணுக்கு கஷ்டம். உங்களுக்கு நீங்க இறந்த செத்தவங்க ஒரே நிமிஷம் போயிருங்க. ஆனா உங்களுக்கு சார்ந்து இருக்கவங்களுக்கு நரக வேதனை. சாவு இன்னைக்கு முடியல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.